நிறைய சரித்திரத்தை படிச்சிருப்போம். நிறைய சரித்திரத்தில் ரத்தம் அப்படிங்கிற ஆறு ஓடி இருக்கும். நிறைய சரித்திரம் ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சரித்திரத்தை நீங்கள் உங்களுடைய இரத்த நாளங்கள் எல்லாமே அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரங்கூன், லண்டன் ஆஃப் ஈஸ்ட். ஒரு காலகட்டத்தில் இந்தியர்கள் சொர்க்கமாக நினைத்த இடம்தான் பர்மா, இன்றைய மியான்மர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்மாவுக்கு போகிறது நிறைய பேருடைய கனவு, ட்ரீம். அந்த பர்மாவில் வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் பணக்காரர்களாக வாழ்வது மிகப்பெரிய விஷயம். அதுவும் ஒரு தமிழன் பணக்காரனாக இருந்தால் அவ்வளோ பெரிய விஷயம். இந்தியாவுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தமிழனும் இந்த பர்மாவில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்கள் நினைத்து கொண்டிருந்தாங்க. அப்படின்னா இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு தொடர்பு இருக்கா என்று பார்த்தால் பழைய கால இந்தியாவில் பர்மாவும் ஒரு இடம்தான் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூற வேண்டும். ஸோ இந்தியா பர்மா 1824 1937 வரை ஒன்றாகவே இணைந்திருந்தது. 1937 பிரிட்டிஷ் பர்மாவை தனிநாடாக அறிவிக்கிறாங்க. சொல்லப்போனால் பர்மாவுக்கு விடுதலை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ நபர்கள் ரங்கூனுக்கு போய் வேலை பார்த்தவர்கள் அங்கேயே செட்டில் ஆகுறாங்க. 1937 நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, ஆனால் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு விடுதலை கிடைக்கலையே, நம்ம இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நெஞ்சு கொஞ்சமாக அப்படியே எரிகிறது, பற்றி எரிகிறது. எல்லாரும் காந்தியடிகள் அகிம்சை வழியில் போராடிட்டு இருக்காங்க, அவருக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் காந்தியடிகளுக்கு நேர ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வேறொரு தலைவர் உருவாகிறார் அப்படின்னு இல்லை, இந்தியாவை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லலாம். பல இளைஞர்களுடைய மனதில் இன்றளவும் கதாநாயகனாக, பல தலைவர்களுக்கு முன்னோடியாக, பல மறைக்கப்பட்ட வரலாறுகளின் கதாநாயகனாக உலாவரும் அந்த தலைவனுக்காக ஒரு பெண் ரங்கூன்ல இருந்து ஸ்பை வேலை பார்க்குறாங்க. த கோஸ்ட், இந்தியா உருவாவதற்கு மிகப்பெரிய ஒரு கோஸ்டாக இருந்தவர். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இன்னைக்கும் அவருடைய ஆத்மா நம்மளை சுத்திட்டு இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க. சொல்லப்போனா ஒரு உளவாளி, அந்த உளவாளியினுடைய தலைவன். இது இந்தியாவுக்கு எப்படி சாதகமாக மாறியது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பர்மா ரொம்ப அழகான இடம். லண்டன் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். மிகப்பெரிய செல்வந்தர்கள், பணக்காரர்கள், ஆனால் நிறைய தமிழர்கள் வாழக்கூடிய இடம். எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டம் ரங்கூனுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களாம். அப்படி ரங்கூனில் தமிழ்நாட்டிலேருந்து செட்டில் ஆகியிருக்காங்க ஒரு ஃபேமிலி. அங்கே என்ன வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்க சுரங்கத்துக்கு உரிமையாளராக இருக்கார். அவருக்கு ஒரு அழகான பெண். அந்த அழகான பெண்ணுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜமணி. முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி ராஜமணி அப்படிங்கிறது தான். இந்த சரஸ்வதி ராஜமணி அப்படிங்கிற அந்த பெண் குழந்தை பிறப்பது 1927. அதாவது பர்மா அப்படிங்கிற அந்த நாடு விடுதலை அடைவதற்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறாங்க. ஸோ கரெக்டாக அவங்களுக்கு 10 வயது. 10 வயதில் இருக்கும்போது எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குமா, அவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களாம். ரேடியோ அவங்க வீட்டில் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ரேடியோவில் ஒரு செய்தி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா சாப்பாட்லேருந்து கை எடுக்கிறார். அவங்க அம்மாவுக்கு கண்ணீர் துளிகள் அப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு என்னடா அம்மா அப்பா அப்படி செஞ்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அந்த செய்தியை ஒத்து கவனிக்கிறாங்க. அப்படி உற்று கவனிக்கும் போது தான் தெரியுது, பகத்சிங் அப்படிங்கிற ஒரு வீரனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அந்த ரேடியோவில் வந்துட்டு இருக்கு. அதை கேட்ட உடனே அவங்களுடைய அப்பாவினுடைய கையெல்லாம் நடுங்குது. பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனையா, அவர் கொல்ல போகிறாங்களா, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஓரமாக உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டே இருந்த சரஸ்வதி ராஜமணி அவர்களுக்கு எதுவுமே புரியலை. யார் இந்த பகத்சிங்? அப்படி என்ன செஞ்சிட்டார் இந்தியாவுக்காக? எல்லாருமே காந்தியடிகளை பற்றி தானே பேசிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு கட்டத்தில் சரஸ்வதி ராஜமணி அவர்களுடைய அப்பா கூட காந்தியடிகள், அவங்களுடைய அணிசேரா கொள்கை, அவங்களுடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அஹிம்சை, இது வழியா இந்தியாவுக்கு என்ன நடக்க போகுது, இதே தான் இந்த சரஸ்வதி ராஜமணிகிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்களுடைய அந்த நெஞ்சு வேற எதுக்கும் ஆசைப்பட்டுச்சு. அஹிம்சை வழியா மட்டும் கிடையாது, வேற ஏதோ இருக்குன்னு தேடிட்டே இருந்தாங்க. பகத்சிங்கை தூக்கில் போட போறாங்க அப்படிங்கிற அந்த ரேடியோ செய்திக்கு பிறகு அடுத்த நாள் பத்திரிகையில யார் இந்த பகத்சிங் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் வெளியாகுது. படிக்கிறாங்க, ஃபுல்லாக படிக்கிறாங்க. பகத்சிங்கை பற்றி தேடி படிக்கிறாங்க. என்னென்ன புத்தகங்கள் இருக்குது, என்னென்ன நாளேடுகள் இருக்குது, அனைத்தையும் வாங்கி படிக்கிறாங்க. 10 வயதில் படித்தவங்க 10வது வயதில் துப்பாக்கியை ஏந்துறாங்க. கையில் இல்லை, மனதில். பகத்சிங்கை ஏந்துறாங்க.
பகத்சிங் அப்படிங்கிற துப்பாக்கி தான் என் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கும், ஒரு பகத்சிங் செத்தாலும் பரவாயில்லை, இங்கே நானும் ஒரு பகத்சிங்காக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சரஸ்வதி ராஜமணி. அப்படி மாறும்போது இல்லாட்டி அப்படி மாற நினைக்கும் போது கரெக்டாக ஒரு வருடத்தில் அவங்க வீட்டில் எல்லாருமே கூடி நிற்கிறாங்க. எல்லாருமே கூடி நிற்கும் போது சரஸ்வதி ராஜமணி அவர்கள் படிச்சுட்டு அவங்க ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு வராங்க. என்ன எல்லாருமே நிற்கிறாங்கங்கிற அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே காந்தியடிகள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. காந்தியடிகள் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரபரப்பாக இருக்கும்போது சரஸ்வதி ராஜமணி மட்டுமே அவங்க வீட்டுக்கு பின்னாடி போகிறாங்க. பின்னாடி போய் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த துப்பாக்கியில் சுட்டு படிச்சுட்டு இருக்காங்க. துப்பாக்கியில் சுட்டு படிக்கக்கூடிய குழந்தை இவங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சரஸ்வதி ராஜமணி அவர்களிடம் போய், இல்லைம்மா துப்பாக்கி எடுக்காத, அஹிம்சை தான் நல்லது, துப்பாக்கி எடுத்தா அழிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி ராஜமணி அவர்கள் சொல்கிறாங்க, அப்படின்னா பிரிட்டிஷ் செய்கிறது என்ன நல்லதா? அவங்க அழியலையே, அவங்க துப்பாக்கி எடுத்திருக்காங்களே, துப்பாக்கிக்கு துப்பாக்கி வழியாக தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, நான் துப்பாக்கியில் இன்னும் கொஞ்சம் சுட்டு படிக்கணும் ஐயா, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்திக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. பல லட்சம் மனிதர்கள் காந்திக்கு பின்னாடி போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. தேச தந்தை, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பல புத்தகங்கள் இன்னைக்கு நமக்கு படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது சரஸ்வதி ராஜமணி அவர்களுடைய இதயத்தில் இருந்தது பகத்சிங் மட்டும் கிடையாது, இன்னொரு தலைவர். அவருடைய பெயர் சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பகத்சிங் அவர்களுடைய வரலாறு தேடி படிச்சுட்டு இருக்கும்போது இதே பகத்சிங்காக குரல் கொடுத்த ஒரு சிங்கம் இருந்துச்சு, அவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். This is Subhash Chandra Bose speaking to Indians in East Asia. My countrymen in East Asia. அவருடைய ரத்தத்தினுடைய அந்த சூடு 1000 பிரிட்டிஷ் வீரர்களை கொன்று குவிக்கும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவருடைய ஸ்பீச்சை கேட்க ஆசைப்படுறாங்க இந்த சரஸ்வதி ராஜமணி. எனக்கு காந்தியை விட நேதாஜி தான் பிடிச்சிருக்கு, நேதாஜினுடைய வழி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுடைய வழியை நோக்கி செல்கிறார்கள். 10, 12 இந்த வயது வந்துருச்சு. இப்போ இந்த வயதில் நேதாஜி அவர்களை சுமந்து அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஆர்டிக்கல், அடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்க இப்படிங்கிற பெரிய ஒரு கற்பனையுடன் வாழ்ந்து வருகிறார்கள் சரஸ்வதி ராஜமணி அவர்கள். எப்போவாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நாம் பாத்திர முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய அளவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இராணுவத்தை தயார்படுத்திட்டாராமே, ஐஎன்ஏ அப்படிங்கிறத அந்த இராணுவமாமே அப்படிங்கிற செய்தி சரஸ்வதி ராஜமணி அவர்களுடைய காதில் வருது. ஐயையோ, இதுதான் கரெக்டான தருணம், அவங்களுக்கு என்ன உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு பல நபர்கள் இதே ரங்கூன்ல, அதே பர்மால காத்திருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் வரலாறு தான். சொல்லப்போனா அந்த பர்மாலேயே மிகப்பெரிய ஒரு சுகர் ஃபேக்டரி. அந்த சுகர் ஃபேக்டரி யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியருடையது. ஃபேக்ட்ரி மட்டும்தான் இந்தியருடையது, ஃபேக்ட்ரிக்குள்ள இருக்கிறது எல்லாமே இந்திய ராணுவம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்காக ஒரு இந்தியர் அவருடைய சுகர் ஃபேக்டரியை விட்டு கொடுத்தார் அப்படிங்கிறது வரலாறு. அதே ஃபேக்ட்ரியில அவருடைய ஒய்ஃப், அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வேலை பார்த்தார்கள் அப்படிங்கிறதும் வரலாறு. அப்படித்தான் பர்மாவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்தியாவினுடைய விடுதலைக்காக அவங்களுடைய சொந்தங்களை, அவங்களுடைய சொத்துக்களை இழந்தார்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்களுக்கும் தெரிய வருது. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய இராணுவத்துக்கு பண உதவிகள் வேணுமாம், பொருள் உதவிகள் வேணுமாம், சட்டைகள் வேணுமாம், ஆடைகள் வேணுமாம் அப்படிங்கிற அறிவிப்பு வருது. கியூல நிற்கிறாங்க பணக்காரர்கள். எல்லா பணக்காரர்களும் கியூல நின்று தங்கம், வைரம், அவங்க கிட்ட இருக்கிற சொத்து, அவங்க கிட்ட இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அந்த ஒரு இராணுவத்துக்கு கொடுக்குறாங்களாம். அந்த இடத்துல சரஸ்வதி ராஜமணி அவர்களும், ஏன்னா இவங்க அப்பா ஒரு கோல்டு மைன் வச்சிருக்காரு, மிகப்பெரிய அளவு செல்வந்தர், அவங்க கிட்ட இருக்கிற தங்க நகையெல்லாம் எடுத்து இதை யார் வசூல் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. 12, 13 வயசுல 13 வயசுல ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இவ்வளவு பெரிய தங்கத்தை கொடுக்கும்போது இந்த பணத்தை எல்லாமே வாங்கி வைக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இராணுவ படையை சார்ந்த இராணுவ வீரர் அப்படியே பார்க்கிறார். என்னம்மா உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய பெயர் சரஸ்வதி ராஜமணி, நீங்கள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களிடம் சொல்லுங்க, நான் உங்களுடைய இராணுவத்தில் சேரப்போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதே நேரத்தில் இன்னொரு இடத்துல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் அவங்களுடைய மிக முக்கியமான தளபதி ஷானவாஸ் அவர்களும் இதே மாதிரி பொருள் உதவியெல்லாம் செய்யக்கூடிய நபர்களிடம் உதவிகளை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு வயசான பெண்மணி, 2 ரூபாய் தான் கையில் இருக்கு. அந்த 2 ரூபாயை கையில் கொண்டு வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்ட்ட நீட்டுறாங்க. ஷானவாஸ் அவர்கள் பார்க்குறாங்க, இந்த 2 ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஷானவாஸ் அவர்கள் மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அந்த 2 ரூபாய் வாங்கி அவங்க கலெக்ட் பண்ண அந்த இடத்துல வச்சுட்டு அந்த அம்மாட்டிருந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க.
அன்னைக்கு நைட்டு ஷானவாஸ் அவர்களுக்கு உறக்கமே வரல. என்ன சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே, 2 ரூபாய் அந்த அம்மாட்ட வாங்கிட்டீங்களே, அந்த 2 ரூபாயில என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்னாங்களாம், இந்த யுத்தம், இந்த விடுதலை பணக்காரர்களுக்கானது மட்டும் கிடையாது, ஏழைகளுக்கானதும் தான். இந்த விடுதலையில பணக்காரர்கள் மட்டும் பங்கு பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்கக்கூடாது, ஏழைகளும் பங்கு பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்கணும். அந்த அம்மா நினைக்கணும், இந்த போராட்டம் நமக்கான போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைப்பாங்க. இதே மாதிரி எல்லாரும் எல்லா விதத்திலும் போராட வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் எழுப்பப்படுது. உங்களுடைய ரத்தத்தை எனக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் இன்னைக்கு சொல்லுவானா? ஆனால் அந்த தலைவன் சொன்னான், சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற அந்த தலைவர் சொன்னாரு, உங்களுடைய ரத்தத்தை எனக்கு தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து இந்த செய்தி எல்லாமே கேட்டு வளரக்கூடிய சரஸ்வதி ராஜமணி அவர்கள் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டை நான் அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இராணுவத்துக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்தியாவுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்தியாவினுடைய விடுதலைக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மறுபடியும் இதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்திக்கணும், அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கையுடன் பள்ளி படிப்பை மேற்கொள்கிறாங்க சரஸ்வதி ராஜமணி அவர்கள். எகெயின் பள்ளியிலேருந்து வராங்க, வீடு ஃபுல்லாக கூட்டம். யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவங்களுடைய தந்தையை பார்க்க வந்திருக்காங்க. எதுக்காக காந்திஜி வந்தார் தெரியுமா? அவருடைய சுதந்திர போராட்டத்துக்கு பண உதவிகள் கேட்பதற்காகத்தான். எதுக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்காங்க தெரியுமா? அதே பொருளுதவியும் பண உதவியும் எங்களுக்கான சப்போர்ட்டும் வேணும் அப்படின்ற சொல்றதுக்காகத்தான். ஸோ சரஸ்வதி ராஜமணி அவர்களுடைய தந்தை அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க சரஸ்வதி ராஜமணி அவர்கள். நில்லுங்க, நான் கொஞ்சம் பொருள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா தங்க நகையும் எடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய முன்னிலையில் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்கள். இதை பார்த்த அந்த ஒரு ஃபைட்டர், அதாவது உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, அவரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிடம் காதல் ஏதோ சொல்றார். இந்த பெண் முதலையும் வந்து கொடுத்தாங்க, இப்பவும் கொடுக்குறாங்க, இது அந்த பெண் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த சுபாஷ் சந்திர போஸிடம். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கேட்குறாங்க, இவ்வளோ பணத்தை நீ எப்படிமா சேகரிச்சு அப்படின்னு சொல்லும்போது, எங்க அப்பா பணக்காரராக இருக்காங்க, ஆனால் நீங்க போராட்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தான் இது உதவியாக இருக்கும். ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த பணமும் இதே மாதிரி இன்னும் பல பணங்களும் உங்களுக்கு வேணும், நகைகளும் வேணும்னா உங்களுடைய இராணுவத்தில், இந்தியன் நேஷனல் ஆர்மியில், ஆசாத் ஹிந்த் ஃபௌஜில் நானும் இணைய வேண்டும். என்னையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பணத்தை நீங்கள் கொண்டு போகலாம். இதே மாதிரியான உதவிகளும் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த உதவிகள் மட்டும் கிடையாது, என்னுடைய ரத்தத்தை தர காத்திருக்கேன், என்னுடைய மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களிடம் கூறுகிறார்கள் இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்கள். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக். இது நடப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி ஜப்பான்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்காரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவர் பேச்சுவார்த்தை நடத்தினது மட்டும் கிடையாது, 80,000 வீரர்கள் இந்த ஐஎன்ஏல ஜாயின் பண்ண வச்சாங்க, அதுவும் ஜப்பானிய வீரர்கள். அது இல்லாம ஐஎன்ஏ அப்படிங்கிற இந்தியன் நேஷனல் ஆர்மியில 40,000 வீரர்கள் இருக்காங்க. இந்த 40,000 வீரர்களும் யார் தெரியுமா? போர் கைதிகள், ஜப்பானால் கைது செய்யப்பட்ட போர் கைதிகள். யாருக்காக போராடினாங்க தெரியுமா? ஜப்பானுக்கு எதிராக போராடினாங்க. பிரிட்டிஷ் இராணுவத்தில் இணைந்து போராடிய நபர்கள் தான் அந்த 40,000 நபர்கள். அது எப்படிப்பா? பிரிட்டிஷ் இராணுவத்தில் இணைந்த 40,000 நபர்களை ஜப்பான் கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ண அந்த வீரர்களை பிரிட்டிஷுக்கு எதிராகவே நேதாஜி போராட வச்சாரா அப்படின்னு கேட்டா, அதுதாங்க தலைவன். அந்த தலைவன் சொன்ன வார்த்தை, உங்களுடைய நாட்டை காப்பாற்ற என்னுடன் வாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே போர் கைதிகள் பிரிட்டிஷுக்கு எதிராக போராட தயாரானாங்க. இந்த தலைவனை நம்பி அத்தனை கைதிகளையும் விடுதலை செய்தது ஜப்பான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய 80,000 வீரர்களையும் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான் அரசாங்கம். இது கூடவே உளவு பிரிவு அப்படிங்கிறது தயாராகுது. நிறைய இடத்துல நிறைய நேரங்களில் நிறைய மனிதர்களை வைத்திருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அங்கங்கிருந்து கிடைக்கிற உளவு செய்திகள் எல்லாமே இவருடைய காதுகளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. 1942 இந்தியாவினுடைய பார்டரில் வந்து சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இவர் கொடுத்த வாக்கு. அந்த வாக்குக்கு நிறைய உளவாளிகள் தேவைப்படுகிறார்கள் அல்லவா? ஸோ உளவாளியாக இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்கள் என்ன செஞ்சாங்க? அடுத்த பார்ட். யாரும் கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு இதே நேரத்தில் செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஸோ சரஸ்வதி ராஜமணி அவர்கள் உளவு பிரிவில் வேலை செஞ்சாங்களா? அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? ஒரு விக்ரம் கதாநாயகனாக ஆணை காண்பிக்கும் போது இது பெண் விக்ரம். உண்மையா வாழ்ந்து நமக்காக இறந்த, இல்ல நம்முடைய இராணுவத்தை உருவாக்க நினைத்த ஒரு பெரும் கூட்டத்தினுடைய தலைவி, தலைவன் பார்க்கலாம் அடுத்த பாகத்தில்.
இந்த ஒரு பாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள், தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வரலாறு நம்முடைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் இதை படிச்சுப்பார், இதை கேட்டுப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி கூட இந்த லிங்கை நீங்கள் இணைத்தீர்கள் என்றால் இது ஒரு வரலாற்றினுடைய சிறப்புமிக்க வரலாறாக மாறும். மறைக்கப்பட்ட எந்த வரலாறும் ஒரு நாள் வெளியில் வந்ததாகும். அது உண்மையான தலைவனை பற்றியோ இல்லாட்டி உண்மையான வரலாறாகவோ இருந்தால், நான் சொல்கிறது உண்மையான வரலாறு, உண்மையான தலைவனை பற்றியது. இது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.